வணக்கம். இன்றைக்கி ஆகஸ்ட் 24 நம்ம 23, 22 நடந்த சில கரண்ட் அஃபேர்ஸும் இன்றைக்கி சேர்த்து பார்த்துடலாம். இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழைய டாபிக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதுக்கு மட்டும் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிவிட்டு கிளாஸ்க்கு வந்துடுங்க. ஓகே. யார் தலைமையிலான குழுவை சுப்ரீம் கோர்ட் இந்த நீட் பேப்பர் லீக் நடந்த போலீஸ் எக்ஸஸை தடுக்கிறதுக்காக அமைச்சிருக்கு? சுப்ரீம் கோர்ட் யார் தலைமையிலான குழுவை போலீஸ் எக்ஸஸை விசாரிக்கிறதுக்காகவே அமைச்சிருக்கு? ஸோ அந்த குழு தலைவரோட பேர் என்ன அப்படின்றத மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. முக்கியமான கொஸ்டின் கேட்குறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது, அதனால தான் இதை கேட்குறேன். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம டாப்பிக்குள்ளே நேரடியாக போயிடலாம். ஓகே, இன்றைக்கி பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு தான், அதனால் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. ஸோ உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங்காக இந்தியா ஒரு புது ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்கு. மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் அப்படின்னே சொல்லி இதுக்கு பேர் வச்சுருக்குறாங்க. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரப்போகுது அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெய்டி அப்படிம்பாங்க. மெய்டி அப்படின்ற இந்த மினிஸ்ட்ரி கீழே வரப்போகுது. இதில் எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்கிறாங்க இந்த ஸ்கீமுக்குன்னா 62,500 கோடி ரூபாய் இதுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. இதோட டியூரேஷன் 2026லேருந்து 2030 வரைக்கும் இந்த ஸ்கீம் ரன் ஆக போகுது. ஒரு 5 இயர்ஸ்க்கு இந்த ஸ்கீம் ரன் ஆக போகுது. ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீம். அந்த ஸ்கீமோட ஒரு நீட்சியாக மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங்கை மட்டும் நல்லா ப்ரமோட் பண்ணலான்றதுக்காக அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்கீமை இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேனுஃபேக்சரர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். போன வருஷம் அவங்களோட மொத்த மேனுஃபேக்சரிங் மதிப்பு 100 கோடின்னு வைங்க. அடுத்த வருஷம் 110 கோடி பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட உற்பத்தியோட வேல்யூ ஏறிக்கிட்டே போகுது. அப்போது அவங்க உற்பத்தி அதிகம் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ், அவங்க உற்பத்தி அதிகம் பண்ணால் எவ்வளோ உற்பத்தி அதிகம் பண்ணியிருக்காங்க, 10 கோடி பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த 10 கோடியில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை இன்சென்டிவாக அரசாங்கம் கொடுக்கும். இதுதான் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். இதில் மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங்கு, செமிகண்டக்டரு, எலக்ட்ரிக் வெஹிக்கிளு, இந்த மாதிரி முக்கியமான மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கெல்லாம் இந்த ஸ்கீம் கொடுத்தோம். இதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங் தான். உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லணும்னா 2014-15 பீரியடில் 99% நம்ம யூஸ் பண்ண மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் இம்போர்ட்டட் வெரைட்டிஸ். சாம்சங்கு, இதெல்லாம் கொரியன் வெரைட்டி, சைனீஸ் ஃபோன்ஸு, இதெல்லாம் தான் நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்போனா 2014-15. ஆனால் இப்போது 10 வருஷம் தாண்டி இப்போ 2026 பார்த்தீங்கன்னா ஒரு 70-75% மொபைல் ஃபோன்ஸ் லோக்கலாக நம்ம அசம்பிள் பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ உங்கள் பேக்கெட்டில் வச்சுருக்க மொபைல் ஃபோன்ஸ்லாம் இந்தியாவிலே அசம்பிள் பண்ண மொபைல் ஃபோன்ஸாக தான் கிடைக்கும். லேட்டஸ்ட்டாக நீங்கள் ஃபோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா. இதுக்கு காரணம் இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் தான். அப்போ என்ன பண்ணாங்க, இந்த மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங்கில் நிறைய உற்பத்தியை காட்டுற அந்த கம்பெனிஸ்க்கு இன்சென்டிவ் கொடுத்தாங்க இந்த பிஎல்ஐ ஸ்கீமில். அப்போ நிறைய மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரர்ஸ், ஆப்பிள், சாம்சங்லாம் இந்தியாவுக்கே இந்த ஸ்கீமில் பெனிஃபிட் எடுத்துக்கலான்னு சொல்லி இந்தியாவுக்கே வெளிநாட்டிலேருந்து டிஸ்பிளே, கேமரா, ஸ்பீக்கர் இதெல்லாம் வாங்கி அசம்பிள் பண்ணி ஒரு மொபைலாக ரெடி பண்ணி இந்தியாவிலே சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் நிறைய வளர்ந்தது. இப்போது மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரர்ஸ் இந்த பிஎல்ஐ ஸ்கீமை கரெக்டாக யூஸ் பண்ணதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணுறோம். இந்த ஸ்கீமில் 2 செக்மெண்ட்டாக பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது. ஃபஸ்ட்டு குளோபல் மேனுஃபேக்சரர்ஸ், அதாவது வேர்ல்டு லெவல்லேருந்து இங்கே வரவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாம்சங்கு, ஆப்பிள், இவங்கெல்லாம் குளோபல் கம்பெனிஸ். இவங்க இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே நம்ம கவர்மெண்ட் பெனிஃபிட் கொடுக்குது. ஆனால் அந்த குளோபல் மேனுஃபேக்சரர்ஸோட லிமிட் 10,000 கோடியாக இருக்கணும். அதாவது 10,000 கோடி அளவுக்கு அவங்களோட டேர்ன் ஓவர் இருக்கணும். அவங்க ப்ராஃபிட் டேர்ன் ஓவர் 10,000 கோடி இருந்தால் தான் இந்த ஸ்கீம்லேயே ஒரு குளோபல் மேனுஃபேக்சரர் எலிஜிபிள். 10,000 கோடி கூட அவங்க சம்பாதிக்கல, டேர்ன் ஓவர் இல்லைன்னா அந்த ஸ்கீம்குள்ளே எலிஜிபிள் கிடையாது. ஸோ ஆப்பிள், சாம்சங் இவங்கெல்லாம் 10,000 கோடிக்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணுறவங்க தான் அவங்கெல்லாம் எலிஜிபிளாக இருப்பாங்க.
ஸோ இப்போ இந்த குளோபல் மேனுஃபேக்சரர்ஸ் எவ்வளோ அடிஷ்னலாக சேல் பண்ணுறாங்களோ அதில் 2.25%லேருந்து 5% வரைக்கும் அவங்களோட உற்பத்தியில் இன்சென்டிவ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷத்துக்கு 100 கோடிக்கு வந்து மொபைல் விற்கிறாங்க, இந்த வருஷம் 110 கோடிக்கு மொபைல் விற்கிறாங்க அப்படின்னா 10 கோடி சேல் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்த 10 கோடியில் 2.25%லேருந்து 5% வரைக்கும் இன்சென்டிவாக வந்து கவர்மெண்ட் வந்து திருப்பி அவங்களுக்கு காசு கொடுக்கும். 10 கோடியில் 10% எவ்வளோ கணக்கு போடுங்க, அதில் 1 கோடி, அப்போ 5%னா 50 லட்ச ரூபா அவங்க வந்து ரிட்டன் கவர்மெண்ட் வந்து பே பண்ணிவிடுவாங்க. நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, மேனுஃபேக்சரிங் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இன்சென்டிவாக திரும்பி கொடுத்துருவாங்க. அதுதான் இந்த ஸ்கீம். அதனால தான் உங்களுக்கு இதுக்கு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 62,500 கோடி ரூபாய் வரைக்கும் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு 1000 கோடி டேர்ன் ஓவர் இருந்தாவே போதும். லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ்லாம் இந்த ஸ்கீமுக்குள்ளே எலிஜிபிள். ஸோ இவங்களுக்கு எவ்வளோ இன்சென்டிவ் தராங்கன்னா இவங்களுக்கும் 5% தான். மேக்ஸிமம் குளோபல் மேனுஃபேக்சரர்ஸ்க்கெல்லாம் 2.25% தான் ஸ்டார்டிங்கு. ஆனால் நம்ம லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு 5%லேருந்து ஸ்டார்டிங் இன்சென்டிவ் வந்து 5%லேருந்தே கொடுக்குறாங்க. பட் குளோபல் மேனுஃபேக்சரர்ஸ் மேக்ஸிமம் வாங்கக்கூடிய இன்சென்டிவே 5%ஆக தான் இருக்கும். எல்லாருமே 5% வாங்கிட மாட்டாங்க. இன்க்ரிமெண்டல் சேல்ஸ் காட்டணும். போன வருஷம் 10% உற்பத்தி ஏற்றிருக்கான், இந்த வருஷம் வந்து 12% ஏற்றணும். அப்படி இன்க்ரிமெண்டல் சேல்ஸ் காட்டினா தான் அவங்களுக்கு வந்து 2.25% ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க, அதுக்கு அடுத்து 3% இந்த மாதிரி வந்து ஸ்லாபில் அவங்களுக்கு கொடுத்துட்டு வருவாங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்டார்டிங்கே 5% வந்து இன்சென்டிவ். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உள்நாட்டிலேயே உதிரி பாகங்களை நீங்கள் வாங்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோனுக்கு தேவைப்படுற கேமரா, ஸ்பீக்கரு, டிஸ்பிளே இதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணாமல் உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் உற்பத்தி பண்ணுறவங்ககிட்டே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது எவ்வளோ மதிப்புக்கு நீங்கள் உள்நாட்டு உற்பத்தியாளர்கிட்ட வாங்குறீங்களோ அதில் 1.5% வந்து கவர்மெண்ட் இன்சென்டிவாக கொடுத்துருது. ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய்க்கு வந்து உள்நாட்டில் இருக்கிறவங்ககிட்ட பொருட்கள் வாங்குறாங்கன்னு வைங்களேன், அதில் 1.5 ரூபா கவர்மெண்ட் கொடுத்துரும். ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 1.5 ரூபா கவர்மெண்ட் கொடுத்துரும். இப்போ 100 கோடிக்கு வாங்கினா ஸோ அதான் கணக்கு போட்டு பார்த்துங்க. ஸோ 1.5 கோடி ரூபாய் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டன் இன்சென்டிவாக கொடுத்துரும். 1.5 கோடின்றது ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தொகை தானே. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்கீமோட நோக்கம். ஸோ முதல்ல வந்து மொபைல் ஃபோன் அசம்பிளிங்க்கு ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் இந்த மொபைல் ஃபோன்ஸ்லாம் நல்லா இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் நல்லா அதை யூட்டிலைஸ் பண்ணதுனால இப்போ அவங்களுக்குன்னு தனி ஸ்கீம் லான்ச் பண்ணுறோம். இந்த ஸ்கீமில் லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ்கிட்டேருந்து நீங்கள் பொருட்களை வாங்கி நீங்கள் மொபைல் ஃபோனை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னல் இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கொடுக்கும்போது லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ் லோக்கல்லே கேமரா, ஸ்பீக்கரு, டிஸ்பிளே செய்கிற அந்த நபர்களோட பொருளாதாரம் வளரும் அப்படின்றது தான் அரசாங்கத்தோட நோக்கம். அதுக்காக தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, எவ்வளோ பட்ஜெட்டு, என்ன டைம் பீரியட், ஸ்கீமில் இருக்கக்கூடிய செக்மெண்ட்ஸை கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து நேஷ்னல் லெவலில் சிறந்த நல்லாசிரியர் விருதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. நேஷ்னல் லெவலில் தேசிய நல்லாசிரியர் விருது அப்படின்னு சொல்லி மத்திய அரசோட மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இந்த ஸ்கீமை வந்து செயல்படுத்துது. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஸோ இவங்க தான் இந்த ஸ்கீமை வந்து செயல்படுத்துகிறாங்க. தேசிய லெவலில் 48 ஆசிரியர்களுக்கு இதை கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 48 பேருக்கு இதை கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு மற்ற ஸ்டேட்டில் யார் வாங்கினான்றது தேவையில்லை. தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் ஒருத்தர் இதை வாங்கியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஆசிரியரும் புதுச்சேரியை சேர்ந்த ஒரு ஆசிரியரும் இதை வாங்கியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த திரு எம் தங்கராஜ், இவர் வந்து தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புளியம்பட்டியில் ஆசிரியராக வேலை செய்கிறாரு. இவருக்கு இந்த விருதை வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த 48 பேரில் இவரும் ஒருத்தர். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் கணேசன், இவர் புதுச்சேரியை சேர்ந்தவர். மேட்டுப்பாளையம் தியாகி ஆர் சீனிவாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வேலை செய்யக்கூடிய பிடி சயின்ஸ் டீச்சர். பிடி சயின்ஸ் டீச்சர் இவர் வந்து கிட்டத்தட்ட 35 வருஷமாக டீச்சிங் அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த எஸ் கணேசன் அப்படின்றவர் 35 இயர்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவர். நல்ல ஒரு டீச்சர்னு சொல்லி நேம் எடுத்தவர். ஆல்ரெடி வந்து 2022 புதுச்சேரி அரசு இவருக்கு வந்து புதுச்சேரியோட பெஸ்ட் டீச்சர் அவார்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க யூனியன் டெரிட்டரி லெவலில் கொடுக்கக்கூடிய புதுச்சேரியோட சிறந்த ஆசிரியர் அப்படின்னு சொல்லி 2022 இந்த எஸ் கணேசன் அப்படின்றவருக்கு அவார்டு கொடுத்துருக்குறாங்க.
இப்போ நேஷ்னல் லெவல்லையும் இவருக்கு வந்து ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 2 நேமை ஞாபகம் வச்சுங்க. எந்த ஸ்கூலுன்றதை ஞாபகம் வச்சுங்க. மற்ற எல்லா அவார்டெல்லாம் பார்க்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இது எங்கே இருக்குது அப்படின்னா தினமணி நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட்டு பேஜில் லெஃப்ட் கார்னரில் இவங்களை பற்றின டீட்டெயில்ஸும் திரு எஸ் கணேசன் பற்றி ரொம்ப ப்ரீஃபாகவும் உள்ளேயும் கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து நம்ம எடுத்தது தான் இந்த தகவல்லாம். அடுத்த டாபிக், இது வந்து கொஞ்சம் மெயின்ஸ் ரிலேட்டட் டாபிக். ஆனாலும் இதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கணும். எப்பவுமே ஃபேக்ட்டு அது ரிலேட்டட் மக்கடிக்கிறது அப்படின்றது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கண்டென்ட்டையும் நீங்கள் பார்த்துக்கணும். இதில் பார்லிமெண்ட் மான்சூன் செஷன் வந்து முடிச்சு மழைக்கால கூட்டத்தொடர் அப்படிம்பாங்க. கரெக்டாக ஜூன் ஜூலையில் ஆரம்பிக்கும். மழைக்காலம் மான்சூன் தொடங்கும் போது ஆரம்பிக்கிறதுனால இதை மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூலை 4ஆம் தேதி பிரசிடெண்ட் வந்து நோட்டிஃபை பண்ணார். ஜூலை 20லேருந்து செஷன் ஸ்டார்ட் ஆகும், 19 நாளுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி பிரசிடெண்ட் வந்து எப்போ நோட்டிஃபை பண்ணார்? ஜூலை 4 நோட்டிஃபை பண்ணிவிடுவார். 2 வாரத்துக்கு முன்னாடியே நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க போகுது அப்படின்றத சொல்லிடுவாங்க எல்லா எம்பிங்களுக்கும். அப்போ ஜூலை 20 வந்து செஷன் ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க முன்னேற்பாடு பண்ணி, ஏன்னா நிறைய ஸ்டேட்லேருந்து டெல்லிக்கு எல்லாரும் வரணும். அப்போ 2 வீக்ஸ் அவங்களுக்கு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு அங்கே வந்து செஷன் அட்டன் பண்ணுறதுக்காக. ஏன் இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போது மொத்தம் 19 நாள் வந்து இந்த செஷன் நடந்துச்சு. அதில் லோக்சபாவில் ஒதுக்கப்பட்ட நேரத்தில் வெறும் 15% அளவுக்கான நேரத்தை தான் பயனுள்ளதாக பயன்படுத்தி இருக்கிறாங்க, ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகிருக்கு. 85% நேரம் ஒழுங்காகவே ஃபங்க்ஷன் ஆகலை, அந்த நேரம் வந்து வீணடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இந்த கூட்டத்தொடர் முடிஞ்ச அப்புறம் வந்த பிஆர்எஸ் லெஜிஸ்லேட்டிவ் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்லுது. ராஜ்யசபாவில் 33% அளவுக்கான நேரம், ஒதுக்கப்பட்ட நேரத்தை தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. 67% ஆஃப் த டைம் வந்து வீணடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வுகள் சொல்லுது. இப்போ நடந்து முடிஞ்ச இந்த கூட்டத்தொடர். அது மட்டும் இல்லை, மொத்தம் 11 மசோதா பாஸ் ஆகிருக்குது. இந்த 11 மசோதாவில் என்ன கொடுமை அப்படின்னா, வெறும் 9 மசோதா பாஸ் ஆகும்போது தான் அந்த ரெஸ்பெக்டிவ் அமைச்சர் வந்து அங்கே இருந்திருக்கிறாரு. வெறும் 9 மசோதாக்கு 11 மசோதா மொத்தம் பாஸ் ஆகிருக்கு. அதில் 9 மசோதாக்களுக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் அமைச்சரே இல்லை. 2 மசோதாவுக்கு மட்டும்தான் அந்த ரெஸ்பெக்டிவ் அமைச்சர் வந்து இருந்திருக்கிறார். இதில் அதிக நேரம் விவாதம் பண்ணது வந்து இந்த நீட் பேப்பர் லீக் சம்மந்தமாக ஒரு பில் பாஸ் ஆகிருக்கும். அது மட்டும்தான் அதிக நேரம் விவாதம் பண்ணியிருக்காங்க. மற்ற பில்லெல்லாம் வந்து விவாதமே இல்லாமல் பாஸ் ஆகிருக்குது. நிறைய பில் வந்து வெறும் 48 பேர் தான் ப்ரெசென்ட் ஆகி விவாதம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பில்லே, இந்த நீட் பேப்பர் லீக் பில்லுக்கே வெறும் 48 பேர் தான் விவாதம் பண்ணியிருக்காங்க. மற்ற பில்லாம் வந்து பெருசாக விவாதம் பண்ணக்கூட ஆட்கள் இல்லாமல் இருக்கிற ஆட்களை வச்சு பில்லை பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. பாராளுமன்ற நடைமுறைகளை எம்பிக்கள் மதிக்கிறது குறைவாயிட்டே வருது அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் வந்து சொல்லுது. இவங்க வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்றாங்க, இந்த பில்லை டிஸ்கஸ் பண்ண மாட்றாங்க. பாராளுமன்றம் தன்னோட பணிகளை செய்யக்கூடிய நிலை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. சுதந்திரம் வாங்கின டைம்லாம் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி டிபேட்லாம் அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக போகும். ஒவ்வொருத்தரும் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த ஜூலை 4லேருந்து ஜூலை 20 அந்த டைம் டியூரேஷன் எதுக்கு அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் செஷனுக்கு வரத்துக்கு முன்னாடியே நல்லா வந்து என்ன இஷ்யூஸ் நாட்டில் நடந்துகிட்ருக்கு, உங்கள் தொகுதியில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, எம்பிஸை மினிஸ்டர்ஸை என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி வரணும். ஆனால் அது எதுவுமே இப்போ நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இந்த ரிசர்ச் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இருக்கட்டும் இல்லை குரூப் 2 இருக்கட்டும், பாலிட்டி ரிலேட்டடான மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அப்போ எழுதும்போது பார்லிமெண்ட்ரி டிபேட்டோட குவாலிட்டி குறைஞ்சிக்கிட்டு வருதுன்றதை சைட் பண்ணி இந்த டேட்டாவை கொடுத்து எழுதணும். 15% டைம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க லோக்சபாவில். 11 பில் பாஸ் ஆச்சு. அதில் 9 பில்லுக்கு எம்பியே இல்லை. அந்த பில் பாஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பர்டிகுலர் மினிஸ்டர் அங்கே இருக்கணும்ல, அதுவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பல வாட்டி வந்து எதிர்கட்சி வந்து முடக்கிறதுலே குறியாக இருந்தாங்க. எதிர்கட்சி ஆக்கப்பூர்வமான கேள்வியே எழுப்பலை, கேள்வி நேரமே வந்து நிறைய பயன்படுத்தப்படாமல் போயிடுச்சு இந்த வாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, வெறும் 9 நிமிஷம் தான் கேள்வி நேரமா.
9 நிமிஷத்துக்கு தான் லோக்சபாவில் கேள்வி நேரம் நடந்திருக்கு. ராஜ்யசபாவில் வெறும் 2 மணி நேரம் தான். அதாவது 19 நாள் வந்து செஷன், டெய்லி 1 hour வந்து கொஸ்டின் ஹவர். அப்போ டோட்டல் 19 hour வந்து கொஸ்டின் ஹவராக ஒதுக்குறாங்க. லோக்சபாவாக இருந்தாலும் சரி, ராஜ்யசபா இருந்தாலும் சரி. 19 hourல ராஜ்யசபா வெறும் 2 hour தான் கொஸ்டின் ஹவருக்கு யூஸ் பண்ணியிருக்கு. லோக்சபா வெறும் 9 நிமிஷம் தான். அப்போனா வந்து மக்கள் பிரதிநிதியாக நம்ம எலெக்ட் பண்ணி அனுப்புகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்ற பெரிய கொஸ்டினே வருது. அப்போ எதிர்கட்சி எவனும் கொஸ்டின் கேட்கறதுக்கு எதுவும் கொஸ்டினே கிடையாதா? மக்களவையில் எவ்வளோ நடக்குது இஷ்யூஸ் நாடு ஃபுல்லாக. அங்கங்கே மாணவர் போராட்டம் நடந்துகிட்ருக்கு. ஜார்க்கண்டில் ஒரு பக்கம் எக்ஸாம் பேப்பர் நடந்த எக்ஸாமுக்கு போஸ்டிங் போட்டவனுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி ரிவோக் பண்ணுற அளவுக்கு பிரச்சனை நடக்குது. அப்போ அதையெல்லாம் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் டிஸ்கஸ் பண்ணோம்ல, கொஸ்டின் கேட்கணும்ல, மினிஸ்டர்ஸை கொஸ்டின் கேட்கணும்ல. அதுக்கு தானே வந்து நம்ம எலெக்ட் பண்ணி அனுப்புகிறோம். வெறும் 9 நிமிஷம் நீங்கள் கொஸ்டின் அவர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ என்ன லட்சணத்தில் வந்து இந்தியன் பார்லிமெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறது. ஸோ இது மிகப்பெரிய இஷ்யூ. இந்த டிஸ்கஷன் குவாலிட்டி குறைஞ்சிக்கிட்டே வருது. பாராளுமன்ற நடைமுறைகள் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டுக்கிட்டே வருது. ஸோ இதை வந்து நம்ம கருத்தில் கொள்ளணும். இதை வந்து பதிவு செய்யணும். யார் என்ன எல்லாருமே வந்து இதை பற்றியான விவாதத்தை கலப்பணும். இன்னும் அப்போ தான் வந்து அவங்களுக்கு ப்ரெஷர் ஆகும். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டைம் செஷன் நடக்கும்போது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. சரி, ஓகே. அடுத்து 2 புது வாழை ரகங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. யார் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்கன்னா, நேஷ்னல் பனானா ரிசர்ச் சென்டர், திருச்சியில் இருக்கக்கூடிய தாயனூரில் இருக்குது. தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் திருச்சியில் இருக்கக்கூடிய தாயனூர் அப்படிம்பாங்க. அது வந்து திருச்சியில் இருக்குது. அங்கே தான் வந்து தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் இருக்குது. இந்த ஆராய்ச்சி மையம்லாம் எங்கே இருக்குன்ற மாதிரி கூட கொஸ்டின் கேட்பாங்க. நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அதை போட்டிருக்கேன். சரி, ஓகே. இவங்க 2 வெரைட்டி வாழைப்பழம் புதுசாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து காவேரி தங்கம், அடுத்து காவேரி நாடன். அது என்ன சார் காவேரி தங்கம் அப்படின்னா, அந்த வெரைட்டியில் ப்ரோ வைட்டமின்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா வைட்டமின் ஏ அதிகமாக இருக்குன்றாங்க. நீங்கள் 5 வாழைப்பழம் ஒரு நாள் சாப்பிட்டீங்கன்னா, 5 வாழைப்பழம் சாப்பிட்டாவே அன்னைக்கு நாளுக்கு தேவைப்படுகிற மைக்ரோ விட்டமின்ஸ் வைட்டமின் ஏ வந்து உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கணக்கு. இது காவேரி தங்கம்னு ஒரு வெரைட்டி. அடுத்து காவேரி நாடன். இந்த காவேரி நாடனோட மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உற்பத்தியை டபுள் ஆக்குறது. ஒரு ஏக்கருக்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ வருது அப்படின்னா இந்த ரகத்தை போட்டிங்கன்னா 200 கிலோ வரும். ஸோ உங்கள் உற்பத்தியை டபுள் ஆக்கி கொடுக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம்மை டபுள் ஆக்கும். ஸோ வாழை விவசாயிகள் யாராவது இருக்கீங்க, உங்கள் வீட்டில் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ரகத்தை எங்கே வாங்குறது என்ன அப்படின்னு நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். புதுசாக இந்த 2 ரகங்கள் வந்திருக்கு. சோதனை முயற்சியாக உங்கள் தோட்டத்தில் வருதா, தோட்டம் வச்சுருக்கிறவங்க இதை வாங்கி பயன்படுத்தி பார்க்கலாம். ஓகே. அடுத்து நம்மளோட மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் வந்து சில அனௌன்ஸ்மெண்ட்ஸை பண்ணியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2031க்குள்ளே 50% எனர்ஜி தமிழ்நாட்டுக்கு எங்கிருந்து வரணும் அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜியாக இருக்கணும், புதுப்பிக்கத்தக்க ஆற்றலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆல்ரெடி வந்து இந்தியா நேஷ்னல் லெவலில் நம்ம இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிகிட்டே வரோம். கொஞ்சம் கொஞ்சமாக அச்சீவ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக சோலார் விண்டு மில்லுந்தே நிறைய எனர்ஜியை நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ தமிழ்நாட்டும் அந்த அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போகணும் அப்படின்றது தான் இதில் ஒரு மென்ஷன் பண்ணுறது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னொன்று, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து நிறையா இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 20,000 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை 2031க்குள்ளே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட்டையும் வந்து நம்மளோட மினிஸ்டர் வந்து குறிப்பிட்டிருக்கார். ஸோ சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் நிறையா அதிகமாக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த வருஷம்னு இல்லை, ஒரு 6 மாதம் மட்டும் கணக்கு எடுத்தீங்கன்னு வைங்களேன். இந்த வருஷத்தோட ஜனவரி டு ஜூன் மட்டும் கணக்கு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் சேல் ஆகிருக்கு இந்த வருஷம் மட்டும். அதே மாதிரி 2500 புது சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து அப்ளிகேஷன் வந்திருக்கு. அப்போ 2க்குமே டிமாண்ட் வந்து அதிகம். இந்த 6 மாதத்தில்
2500 சார்ஜிங் ஸ்டேஷன் புதுசாக ஓப்பன் பண்ணோன்னு அப்ளிகேஷன் போடுறாங்கன்னா அப்போ இன்னும் 5 வருஷம் இருக்குது 2031க்கு 20,000 சார்ஜிங் ஸ்டேஷன் நம்ம டார்கெட் பண்ணணும்னு சொல்லி மினிஸ்டர் வந்து சொல்கிறாரு. ஸோ அப்போது அச்சீவபிள் தான். இப்போ வருஷத்துக்கு 5,000 அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா 4 வருஷத்துக்கு 20,000 வந்துடுது. ஸோ இந்த டார்கெட் வந்து அச்சீவபிள் தான். அச்சீவபிள் டார்கெட்டை தான் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட பயன்பாடு இருக்க நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. ஒரு பக்கம் பெட்ரோல் டீசல் விலைவாசி உயர்வு, இன்னொன்று எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனை யூஸ் பண்ணி நம்ம சார்ஜிங் வெஹிக்கிள்ஸை சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும், நம்மளோட எக்ஸ்பென்சஸில் சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லி மக்கள் இதை நிறைய வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் இந்த 5 லட்சம்ன்ற நம்பரும் வந்து நம்மளுக்கு குறிப்பிட்டு காட்டுது. ஸோ இதுதான் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ், முக்கியமான ஃபேக்ட்ஸு. எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே கிளாஸஸை மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, அவங்களும் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த சேனல் பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.